அதிகாரம் 2. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு 2 பிரதான பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் இந்த நியமங்களை திட்டமிட்டு தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனம் இந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த நியமங்களை கடைபிடிக்காமல் அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. இந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் இதை மீறுகிறவர்கள் மீது தேவனுடைய கோபமும் நியாய தீர்ப்பும் வரும். முதலாவது பிரமாணம் பரிசுத்த ஆசாரியத்துவம். ஆசாரிய ஊழியம் கனமுள்ளது. ஆசாரியர்களோ கர்த்தருடைய பரிசுத்தமானதை தீட்டுப்படுத்தினார்கள். கர்த்தர் ஆசாரியர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை கடிந்து கொள்கிறார். இரண்டாவது பிரமாணம் பரிசுத்த விவாகம். இந்த உலகத்தில் விவாகம் மனுஷர் மத்தியிலே கனமுள்ளது. ஆனால் ஆசாரியரும் யூதர்களும் அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விவாகம் செய்து பரிசுத்த விவாக பிரமாணத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் தங்களுடைய மனைவிமார்களை அன்பாய் நடத்தாமல் அவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். புருஷர் தங்கள் மனைவிகளை தள்ளி வைத்து விடுகிறார்கள். புருஷர் தங்கள் மனைவிகளுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள்.